மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்திலே கிருத்திகை விரதம் என்று இருப்பார்கள். காரணம், கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் முருகக் கடவுள். 5 பூதங்களுடைய சாட்சியாக முருகன் இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தை மட்டும் ஆளவில்லை பஞ்சபூதங்கள், இந்த உடம்பையும் பஞ்சபூதங்கள் ஆட்சி செய்கின்றது. அந்த பஞ்சபூத நாயகன் யார் என்று கேட்டால் அது முருகக் கடவுள்தான். ஏனென்றால் நெருப்பிலிருந்து பிறக்கின்றார். சிவபெருமானுடைய முகத்திலிருந்து சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம், அதோமுகம் என்ற 6 தீப்பொறிகளாக புறப்படுகிறார். அக்னி ஜென்மனே நமகான்னு நம்ம சுப்பிரமணிய அஷ்டோத்திரத்தில் வருது. அடுத்ததாக அந்த நெருப்பு தீ பிழம்பை வாயுதேவன் கையிலே ஏந்தி செல்கின்றார். 2வது பஞ்சபூதங்களில் வாயு காற்று, 3வது ஆகாயம். ஆகாயத்தை நோக்கி விண்ணை பிளைந்து கொண்டு செல்கின்றது அந்த தீப்பொறி. அதன் பிறகு அந்த நெருப்பை கொண்டு சரவண பொய்கை என்ற நீரிலே சேர்க்கின்றார். 5வதாக இருக்கக்கூடியது நிலம், பூமி. அதில் தான் திருச்சீரலை வாய்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூரில் சம்ஹாரம் செய்து தர்மத்தை நிலைநாட்டினார். ஆகவே நம்மளுடைய கிருத்திகை நட்சத்திரத்திலே விரதம் இருந்தால் வேண்டியது கணவன் மனைவி ஒற்றுமை, அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவைகள் எல்லாம் கண்டிப்பாக தீரும்.